இந்த வீடியோ எதுக்குன்னா கோச்சுக்கும் பிளேயருக்கு தான். கோச்சஸ் வந்து அவ்வளவு எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு கிரவுண்ட்ல அவ்வளவு பிராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க ஒரு செக்ஷனும் லேசியா பண்றதுனால என்ன ஆகுது, டோர்னமெண்ட்ல வருமோ அதே லேசினஸ் கேம் தான் அங்கேயும் வருது. நம்ம கிரவுண்ட்ல ஆடுற கேம் கூட டோர்னமெண்ட் போனா கேம் வர மாட்டேங்குது. என்ன ரீசன் பார்த்தா நம்ம இங்க லேசி ஆடி இருப்போம். அங்க போனதுக்கு அப்புறம் நாம வர்ற பிளேஸ்ல வந்து புது புது பிளேஸா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஸ்பீடும் தெரியாது, அவங்க டெக்னிக் எதுவுமே நமக்கு தெரியாது. டோர்னமெண்ட் போனதுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனா கூட டீமே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆஃப் ஆயிடுது. ஒரு சில டோர்னமெண்ட்ல ஒரே ஒரு பிளேயர் பண்ற மிஸ்டேக்கால அந்த டீமே ஸ்பாயில் ஆகுது. ஒரு பசங்க வீட்லயும் வந்து என்ன கேக்குறாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு பிக் தான், அந்த டோர்னமெண்ட் வின் எடுத்தோமா அந்த போட்டோ பார்க்கவும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என் பையன் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. அதுதான் ஒரு சந்தோஷம். நம்மகிட்ட ஒரு பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க அதுக்கேற்ற எஃபோர்ட் இப்ப போட ஆரம்பிச்சா ஃபியூச்சர் நீங்க நல்லா இருப்பீங்க. இதுக்கப்புறம் வர்ற பிராக்டிஸ் எல்லாத்தையுமே எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. கோச்சஸை ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயுமே லேசினஸா இருக்காதீங்க. டோர்னமெண்ட் வின் பண்ணும், லீக் வின் பண்ணும், அதுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பெருசா நீங்க அச்சீவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணதான் நீங்க அந்த அளவுக்கு போக முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ பாய். நம்ம பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க.